ஏண்டி இன்னைக்கு உன் சமையல் ரொம்ப அருமையா இருக்குன்னு நான் சொல்லியே ஆகணும். ஆனா அதை சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க நிஹாத். அம்மா இதை சொல்லி ஆகணும். உங்களோட கைப்பக்குவம் அவ்வளோ அருமையா இருக்கு. அப்படியா? இதை சாப்பிடு. அப்படியே ஒரு டீ ஊத்தி கொடு. இந்தா நீ கொஞ்சம் சாப்பிடுயா, சும்மா இருக்க. உங்க அப்பா ரொம்ப தங்கமான மனுஷன் நினைக்கிறேன். ரொம்ப ஸ்வீட்டா பழகுறாரு, ரொம்ப அன்பாவும் பழகுறாரு. அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளோட ரொம்ப க்ளோஸா பழகுறாரு. ஆமாமா, கரெக்ட் தான். ஆமாப்பா, அது கரெக்ட் தான். ஆக்சுவலா நான் கம்பெனில அவர் கூட தான் வர்க் பண்ணேன். இப்போ எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ கூட இவரை பாக்கும்போது அவருடைய அப்பாவை பாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லுவல்ல. முன்னாடி நீ இதை அடிக்கடி சொல்லுவல்ல. ஆனா எனக்கு பார்த்தா அப்படி தோணலையம்மா. என்னது? நான் அவரோட பிஹேவியர்ஸ சொன்னேன்ப்பா. ஐ மீன் அவரோட டாக்டர் சொன்னாங்க இந்த மாதிரி பிஹேவியரை மாத்துறதெல்லாம் காமனான ஒரு விஷயம் தான் அப்படின்னு. நானும் லைலா கிட்ட அடிக்கடி சொல்லி இருக்கேன், நீ அப்படியே உன்னோட அம்மா மாதிரி தான். ஆனா லைலா தான் என்னால அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்றான். அன்புன்னு வந்துட்டா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கண்ணுக்கு தெரியாம போயிடும்ல. என்னமா சொல்றீங்க? என்ன சொல்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. இத பாருமா, அப்பனா நம்ம ஒண்ணு பண்ணுவோம்பா. இன்னைக்கு நைட் அவங்கள நம்ம வீட்டுக்கு டின்னர் கூப்பிடுவோமா? ஐ மீன் அவர் வருவாரா? நீ என்னப்பா சொல்ற? வருவாரு. ஏன், அவர் நேத்து நல்லா தானே இருந்தாரு. நாம அவரை கூப்பிடலாம்ப்பா. அவரால வர முடிஞ்சா தாராளமா வரட்டும். அதுவும் குட் ஐடியாமா. சூப்பர், நல்ல ஐடியாவை சொல்லியிருக்க நீ. அந்த வீட்டோட ரெனோவேஷன் வேலை எப்பதான் முடியும்? 1 வருஷத்துக்கு மேல ஆகுது, இன்னுமா நடக்குது. வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா உங்க அப்பாவை அங்கேயே தங்க வச்சிடலாம்ல. அதோட இல்ல, நாங்க கிச்சன்ல கிரைண்டர் சூப்பரா மாத்திட்டு இருக்கோமா. இன்னும் கொஞ்சம் தான் லேட் ஆகும், ஒரே பண்ணிக்காதீங்க. ஆனா வேலை சூப்பரா இருக்கும். அப்படி நினைச்சலாம். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குல்ல. ஓச்சோ, ஆபீஸ்க்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் போகணும்ல. வாங்க வாங்க ஓகே, போலாம். நான் டிராப் பண்றேன். ஐயோ தம்பி, சாப்பிடுப்பா, சாப்பிடு. தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் அப்புறம் வந்து சாப்பிடுறேன். இந்த ஜூஸாவது குடிச்சு போப்பா. இத அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வைங்க, நான் ஈவினிங் வந்து குடிக்கிறேன். ஜூஸ குடிப்பா, நல்லா இருக்கும். குடி 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 குடி. அன்புக்கு அளவே ரொம்ப இல்லையா? லேட் ஆயிடுச்சு. வாங்க சீக்கிரமா போகலாம். வாங்க. ஹேவ் a nice day பசங்களா. பத்திரமா போயிட்டு வாங்க. அந்த ஜூஸ் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இந்த அவகேடோ ஜூஸ் ரெனோவேஷன் நடக்குதுல, அவங்க வீட்டு கிச்சன்ல கிரானைட்டா வச்சு அப்படியே குவிக்க போறாங்களாம். இன்ச்சு இன்ச்சா செதுக்கி செதுக்கி முடிக்கிறதுக்குள்ள இன்னும் 2 வருஷம் அட ஆயிடும். நீ என்னம்மா நீ? சீக்கிரமா முடியாது, பாருங்க. அங்க பாக்காத. அண்ணா, ஒரு வகையில நீ சொன்னது கூட சரிதான் சனே. அவரை பார்க்காம இருக்க முடியல. உன்னோட ஜான் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா தான் இருக்காரு சனே. ஐம் சாரிப்பா, பேர் சொல்லக்கூடாதுல. நான் ஏதோ அவரை பார்க்கும்போது தெரியாம சொல்லிட்டேன். சரி, இப்படி ஒரு அழகான ஆளை எங்க கண்டுபிடிச்ச சனே? ஐ மீன், நான் ஒத்துக்கிறேன் அவர் உன் மனசை காயப்படுத்தினவர் தான். என்ன பண்றது? இப்படி அழகா இருக்க பையனுங்க எல்லாமே அடுத்தவங்க மனசை காயப்படுத்தினா என்னதான் பண்றது? என்ன தெரபிஸ்ட் நீயே? எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்த்தா இப்படி பேசிட்டு இருக்க. நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? நான் தெரபிஸ்ட் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் சைக்காலஜி ஸ்டூடெண்ட். என் மண்டை கொஞ்சம் குழம்புனதுனால என்ன கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டாங்க. அங்கதான் நம்ம மீட் பண்ணிக்கிட்டோம். அங்க இருந்த நேரம் நம்ம இங்க வந்துட்டோம். கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ சனே. அவர் நம்மள பாக்குறாரா? பாக்கல சொல்லு. அவர் நம்மள பாக்குறாரா இல்லையான்னு பாத்து சொல்லு. இந்த மாதிரி திமிர் பிடிச்சவனுங்களா நம்மள பார்க்கவே மாட்டானுங்க. ஆமா சனே, நீ சொல்றது கரெக்ட் தான். அவன் ரொம்ப திமிர் பிடிச்சவன். இப்ப பாக்குறாரு பாரு நம்மள அவரு. நிஜமாவா சொல்ற? ஆமா, இருந்தாலும் அவர் பாக்குறது கூட ரொம்ப அழகா இருக்குப்பா. ஆனா என்னவா இருந்தாலும் அவர் இங்க இருந்து போயிடணும், போயே ஆகணும். இப்ப நம்மள பாக்கல. அதேதான். ஓகே ஓகே. சனே சனே சனே, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி ஒரு மாதிரியா பாக்குற? இப்படிலாம் பாத்தி என்ன பயங்காட்டாத. திரும்பவும் அந்த ஆள் கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி கனவு கண்டியா? இல்ல, இது வேற ஒண்ணு. அதெல்லாம் இல்ல. சரி விடு. நான் என்ன நினைச்சேன்னா நீ மறுபடியும் அவரை பார்க்கும்போது கனவு காண்றியோன்னு. அப்படி ஏதாவது கனவு காண்றியா என்ன? சொல்லு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அது சடனா என்னோட மைண்டுக்கு வருது, அதனாலதான். வேற ஒண்ணும் இல்ல. நான் எதுவும் கனவுல காணல. நீ என்கிட்ட சொல்லியிருக்கல உன்னோட கனவு எல்லாமே பழிக்க ஆரம்பிச்சிரும்னு. அதெல்லாம் முன்னாடி. இப்பெல்லாம் அப்படி எதுவும் நடக்காத. இனிமேலும் எதுவும் நடக்காத. சரி சரி, நான் என்ன நினைச்சேன்னா அது நடந்துருமோன்னு. ஏற்கனவே 1 வருஷம் ஆயிடுச்சு பாயிட்டு. 1 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க 2 பேரும் கிட்டத்தட்ட 1 வருஷமா ஒன்னாதான் சுத்திட்டு இருந்திருக்கீங்க. ஆனா புரியல, நீ இன்னமும் எதுக்காக இந்த மாதிரி பேசாம இருக்கேன்னு எனக்கு தெரியல. இங்க பாருங்க மேடம், சனேம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா.
அவ எனக்கு கூட நல்லா சப்போர்ட் பண்ணிருக்கா. இப்ப நான் அவ கூட ஒண்ணா இருக்கிறத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதனால நான் இன்னும் வெயிட் பண்ண கூட தயாரா இருக்கேன். வெயிட் பண்றேன்னு சொல்லி சொல்லி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஓடி போச்சுப்பா. நீ மட்டும் எதுவும் பண்ணல, அவ உன்னை விட்டுட்டு ஒரேடியா ஓடி போயிடுவா. பாத்துக்கோ, நீ என்ன வந்து ஒண்ணும் கேட்காத. அப்புறம் இங்க பாருங்க, நான் அவளுக்காகத்தான் எல்லாத்தையும் பண்ணேன்னு கண்டிப்பா அவ ஒரு நாளைக்கு புரிஞ்சுக்குவா. எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, பழைய மாதிரி நல்லா இருக்கேன். இத பாரு, நான் சொல்றது கேளு, ஆனா நீ ரியாக்ட் பண்ணாத, ஓகே? நான் பசங்க கிட்ட கொஞ்சம் வேற மாதிரி சொல்லி வச்சிருக்கேன். நான் சொல்றது புரியுதா? அவங்க கிட்ட நீ வாழ்க்கை முழுக்க வீல் சேர்ல தான் இருக்க போறேன்னு சொல்லி வச்சிருக்கேன், காரணத்துக்காக. ஏன் அப்படி? எதுக்காக நீங்க அப்படி சொன்னீங்க மேடம்? கேளு, ஜான் போறான், சனம் இங்கதான் இருக்க போறதா முடிவெடுத்திருக்கா. நடந்த எல்லாத்துக்குமே அவதான் காரணம்னு இப்ப அவ நினைச்சிட்டு இருக்கா. அதனால நீ ரெக்கவர் ஆற வரைக்கும் அவ உன் கூட தான் இருப்பா. அப்போ உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். அந்த டைமை நீ சரியா பயன்படுத்திக்கோ. ஐயோ மேடம், ப்ளீஸ் இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசாதீங்க. அப்படியா? அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல சனம் வந்துருவா. நான் சொன்னது எல்லாமே பொய்ன்னு நீ அவகிட்ட சொல்லிடு, சரியா? இப்ப யோசிச்சுக்கோ. சனேமோட நல்லதுக்காகத்தான் நம்ம இவ்வளவு திருட்டுத்தனமும் பண்ணோம். இப்ப நாங்க 2 பேரும் நல்லா அட்டாச் ஆயிட்டோம். அவ என்னை விட்டு போகவே மாட்டா பாருங்க. நம்ம போட்ட விளையாட்டுல நீ ரொம்ப அட்டாச் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன் பா தம்பி. ஆனா இதே மாதிரி உன்னால போக முடியாது. ஜான் வந்துட்டான், அதோட சனமையும் அவன் பாத்துட்டான். இப்ப பக்கத்திலேயே வேற இருக்கான். அதனால அவன் கண்டிப்பா இங்க இருந்து போக மாட்டான். அப்புறம் எல்லாம் உன்னோட இஷ்டம், போ. மை சன், நிம்மதி ரொம்ப முக்கியம்பா. அது கிடைக்கும் போதே நீ கெட்டியா பிடிச்சுக்கணும். அண்ணா, அப்பா. மை டியர் சன், எப்படி பாத்து மீட்டிங் அது இதுன்னு பிஸியா போகுதுப்பா. as usual தான். தம்பி, அப்பாக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சு போச்சு போல. இங்க இருந்து அவரை கூட்டிட்டு போறது கஷ்டம்டா. சரி, ஓகே, ஒரு விஷயம் சொல்லணும். லேலாவோட அம்மா இருக்காங்களா, அவங்க உங்களை டின்னருக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. நம்ம 3 பேரும் அங்க போலாமா? இல்லப்பா, நாங்க வராம இருக்கிறது தான் நல்லதுப்பா. அவங்க என்ன இன்வைட் பண்ண மாதிரியே தெரியலையே. அது எப்படி பண்ணாம இருப்பாங்க? அவங்கள பத்தி உங்களுக்கே தெரியும்ல. ஒன் செகண்ட். ஹலோ, சொல்லுங்கம்மா. உங்க அப்பாவை பார்த்த உடனே உங்க அம்மாவை நீ மறந்துட்டல்ல? புரியல அம்மா, என்ன சொல்றீங்க நீங்க? அப்படின்னா ஜான உன் கூட கூட்டிக்கிட்டு இன்னைக்கு ராத்திரி நீ வீட்டுக்கு டின்னருக்கு வந்துரு, சரியா? முடியாதுமா, ஏன்னா வேற ஒரு வேலை இருக்கு. ஜான், எப்படியாவது இந்த வீட்டு பிரச்சனையை முதல்ல முடிக்கலாம்ப்பா. இந்த பொம்பளை நம்மள நிம்மதியாவே விட மாட்டா. ஏன்பா முடியாதுன்னு சொல்ற? டேய், போனை கொடு, நான் பேசிக்கிறேன். ஜானோட வாய்ஸ் அது. எங்க இருக்க நீ? சாரி அம்மா. ஜான், ஜான் மை சன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்ப்பா. நான் உன்னை வந்து பார்க்கலான்னு பார்த்தா அந்த எமிரே பையன் வரவே வேண்டாம்னு சொல்றான். சரிம்மா, ஆனா நான் வந்து உங்களை பாக்குறேன், ஓகேவா? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாததால இப்ப எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம், புரிஞ்சுதா? எனக்கு அதுல 1 கிலோ கொடுங்க. யா முசாஃபர், நாம தான் ஒரு கம்பெனிக்கு ஓனர் ஆயிட்டோம். எதுக்கு தேவையில்லாம இந்த கடையை வச்சுக்கிட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கோம்? இத பாரு டோபா தலையா, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். கம்பெனி இருக்கு, ஆனா கஸ்டமர்ஸ் இல்லாம என்ன பண்றது? அவங்க இல்லாம நம்மளுடைய கடனை எப்படி அடைப்போம் சொல்லு? அதான் உன்னோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்குன்னு சொன்னேன். கொஞ்சம் எங்களுக்கு உதவி பண்ணனா நாங்க நல்லா டெவலப் பண்ணிட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட போறோம். முடியாது. என்னோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் இப்ப நல்லா இல்ல. என்னுடைய தாயி என்னுடைய பணத்தை எல்லாத்தையும் சுருட்டிட்டு அந்த ஈசாட் பையனோட ஓடி போயிட்டாங்கப்பா. அப்புறம் நான் பாப்பா நியூ கினியாக்கு போயிட்டு சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு வாழலாம் நினைச்சேன். நானே இங்கே ஓடி விட்டேன். இப்போ என் பாக்கெட்ல 10 பைசா கூட இல்லடா. அப்ப நீ வெத்து வெட்டா தான் இருக்கியா? ஏய், காது கேக்குதா உனக்கு? 10 பைசா இல்லடா, நயா பைசா கூட இல்ல, புரிஞ்சுக்க. ஆனா என்கிட்ட விக்ரியா ஆரிக்காங்கிற கம்பெனி ஒன்னு இருக்கு. அருமையான எலுமிச்சை பழம். வாங்க 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 வாங்க, அருமையான எலுமிச்சை பழம். வாங்க வாங்க. வண்டர்ஃபுல். ஜான், இங்க வா. நீங்க ரெடியா இருக்கீங்களாப்பா? நம்ம கிளம்பலாமா? இந்த லெமன் ஜூஸ் சூப்பரா இருக்கு. ஹாய் சார். இந்த இடத்தோட ஓனருக்கு இன்னொரு வீடு இருக்காமா. அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க அவங்க கிட்ட பேசலாம். அப்ப வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பா டாட். அம்மா, அது என்னம்மா? கிரீம்.
நானே பண்ணதா? உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, உங்களுக்கு கூட கொஞ்சம் தரேனா? கண்டிப்பா குடுமா. எனக்கு இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். என்னால நம்பவே முடியல ஜான், இந்த ஸ்மெல் அருமையா இருக்கு. ஜஸ்ட் ஸ்மெல் பண்ணி பாரு. உன்னோட அந்த வாசனை என்ன பைத்தியமாக்குது சனம். உன்னோட அந்த சென்ட், நீ எங்க போனாலும் உன் பின்னாடியே வருது இல்ல, அந்த சென்ட் தான். அது என் பின்னாடி கூட தான் வருது. பாருப்பா, ஸ்மெல் பண்ணி பாருப்பா. சரி, இத நான் அப்ளை பண்ணிக்கிட்டா எனக்கு ஏதாவது நல்லது நடக்குமா? அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பேசிட்டு வர சவுண்ட் கேக்குதா? சரி சரி, போன் வெய்மா. நான் சனீம் வீட்ல இருக்கேன்னு சொல்றேன்ல, போன் வெய்யுமா. நான் அப்புறமா உங்க கூட பேசுறேன். ஆஹா சனீம், இந்த ரோஸ் கூட அற்புதமா இருக்கு. வெதர் எனக்கு சூப்பரா இருக்குல்ல. இப்ப எதுவும் பேசாதீங்க, மத்த விஷயம் எல்லாமே நான் அப்புறமா சொல்றேன். நாங்க இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். வாங்க. இவர் தானே சொன்ன சார், அசீஸ் சார். அசீஸ், மேரி பான். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ மீன் வெல்கம். Thank you so much. உன்னோட வாழ்க்கையை நீ ரொம்ப அழகா அமைச்சுக்கிட்ட. இதெல்லாம் அதுவா நடந்தது. நான் இந்த Dress போட்டிருக்கேன், நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. இத்தனை வருஷம் கழிச்சு உங்களை நான் பாக்குறேன். இந்த Dressல உங்களை பார்த்துட்டேன்னு எனக்கே கூச்சமா இருக்கு. நான் உன்னை முன்ன பார்த்ததை விட இப்பதான் நீ ரொம்ப அழகா இருக்க. இத்தனை வருஷமா எங்க இருந்த நீ? இங்கதான். நான் இங்கேதான் இருந்தேன். நீ என்னை விட்டு போயிட்டல்ல, ஆனா நான் உன்னை தேடின, நீ கிடைக்கல. நம்ம பேசுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, ஆனா எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. நம்ம பேசலாம், நிறைய டைம் இருக்குல்ல. இருக்குல்ல. இருக்கு, இப்பவும் இருக்கு. நான் எத்தனையோ வருஷமா செய்யணும்னு ஆசைப்பட்டதை இப்ப செய்யணும்னு விரும்புறேன். அப்படின்னா அஜித் சார் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்டா? ஐயோ, நான் இந்த மாதிரி சீனை எப்படி மிஸ் பண்ணிட்டேன்? நான் எதுக்காக இந்த விஷயத்தை மிஸ் பண்ண சொல்லு சனே. நீ ஏன் அதை மிஸ் பண்ணனா? நீ வேற பக்கத்துல உன்னோட கவனத்தை வச்சிருந்த. ஐ மீன், நீ வேற பக்கத்துல உன்னோட கவனத்தை செலுத்தும் போது இங்க நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள நடந்துரும். எனக்கு அந்த பவுல கொஞ்சம் எடுத்தறியா? நீங்க எப்பயுமே காதல் இருக்கிற பக்கத்தை தான் பாப்பீங்க பசங்களா. நான் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க காதல் இல்லாத பக்கமும் பாருங்க. அதாவது ஆண்டி, நான் உங்களை இப்பதான் சிரிச்ச முகத்தோட இந்த மாதிரி பாக்குறேன். அதுக்கு காரணம் நான் அஜித் சார் தான் சொல்லணும். ஏன்னா அவரால மட்டும் தான் என்ன இவ்வளவு சந்தோஷமா எப்பயுமே பாத்துக்க முடியும். இப்ப எதுக்கு இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க? அடுத்து என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கல அதுதானே நீங்க கேட்க போறீங்க. அதையும் நான் கேட்பேன். ஐ மீன், நான் அதே क्वेश्चन கேட்க மாட்டேன். அப்புறம் எதுக்கு அசீஸ் சார் ஹியூமா மேடம் கல்யாணம் பண்ணாரு? அவரு உங்களை தானே லவ் பண்ணாரு? தெரியலையே, அது உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல.
அது வந்து இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது உங்க லைஃப் பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. மத்தபடி வேற எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நினைச்சு பாருங்களேன், ஒரு ஆளை நீங்க அளவுக்கு அதிகமா விரும்புறீங்க, அதே நேரத்துல அவரை அளவுக்கு அதிகமா வெறுக்கவும் செய்றீங்க. இது எங்கேயாவது நடக்குமா சொல்லுங்க? பொதுவா வாழ்க்கை இவ்வளவு கூர்மையா இருக்குமா? நீங்களே சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில கொஞ்சம் மேடு பள்ளங்களும் இருக்கும்ல. உண்மைதானே? ஆனா இந்த விஷயம் எல்லாம் வயசாகி தலை நெரிச்ச பின்னாடிதான் உங்க எல்லாருக்கும் புரியும். என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. வாழ்க்கைமா, அத நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே நடக்கும், ஆனா அதுல காதல் இருக்காது. அதுல என்ன கிடைச்சது? ஒண்ணும் இல்ல. சரி சரி, அதெல்லாம் விடுங்க. நான் திரும்பவும் எனக்கு அசீஸ பாத்துட்டேன்ல, என்னமோ தெரியல, எனக்கு 25 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு. எனக்கு என்னாச்சு? பை த வே, சாருக்கு இங்க இருந்து கிளம்ப மனசே இல்ல. அவர் இங்கே இருக்கலான்னு தான் பாக்குறாரா? அப்போ இதை விட என்ன சின்ன வயசு பொண்ணு மாதிரி மாறிடுவீங்க? ஹியூமா மேடம்க்கு மட்டும் தெரிஞ்சது எங்களுக்கு ஒரு செகண்ட்ல வயசாயிடும். அவங்களுக்கு நானா ரொம்ப பிடிக்கும். என்னையும் தான். உங்களை விட அதிகமா ரொம்பவே லவ் பண்றாங்க. நிஜமாதான் சொல்றேன். சரி, இப்ப நம்ம ஒண்ணு பண்ணலாமா? கான்ட்ராஸ்ட் தெரப்பி பண்ணலாம். இப்ப நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே ஆப்போசிட்டா நினைச்சுக்கணும். ஓகே? அப்படி நினைச்சுக்கிட்டே வாங்க போலாம். எல்லாமே நார்மலா இருக்க மாதிரி. கரெக்ட். ஆமா, அப்பா எங்க போனாரு? அதோ வராரு பாரு. வந்துட்டேன். பாத்து தலை குனிஞ்சு உள்ள போங்க. ஓகே, பாத்துக்கிற மை டியர் சன். வெல்கம் சன், எப்படி இருக்கீங்க? நாங்க சூப்பரா இருக்கோம். வாங்க. ஆசம். நீங்களும் வாங்க. வாங்க வாங்க வாங்க, உட்காரு ஜான். இது எங்ககிட்ட சொல்லவே இல்லையா நீங்க? எதை எதை பத்தி கேக்குறா? அந்த லேடி இருக்காங்களா, அவங்கள பத்தி. அவதான் என் வாழ்க்கையோட முதல் காதல். என் வாழ்க்கையில இருந்த ஒரே காதல், முதலும் கடைசி அவதான். அப்படின்னா இவங்களுக்காக தான் நீங்க அம்மாவை ஏமாத்துனீங்களாப்பா? இல்லப்பா மைசன், நான் உங்க அம்மாவை ஏமாத்தலாம் இல்ல, ஆனா அவதான் எப்பவுமே அப்படியே நினைச்சிட்டு இருக்கா. சரி, அதெல்லாம் ஒரு பெரிய கதை. இப்பயே அதெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க. அதெல்லாம் இன்னொரு நாள் சொல்றேனே. இப்ப நம்ம வந்த வேலையை பார்ப்போமா? சரிப்பா, நீங்க எப்ப விருப்பப்படுறீங்களோ அப்பவே சொல்லுங்க. இப்ப நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்களோ சொல்லுங்க, அதை நாங்க கேட்டுக்கிறோம். சரி, நீங்க மீராபன் ஆண்டியோட எதுக்காக பிரேக்கப் ஆனீங்க? ஒருத்தி மேல உனக்கு காதல் வந்துருச்சுன்னா எக்காரணத்தை கொண்டு அவளை நீ விட்டுறக்கூடாது. ஏன்னா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில காதல்ங்கிறது ஒரு தடவை மட்டுமே நடக்கிற விஷயம். சரியா? அதுவும் நீ லக்கியா இருந்தா. சப்போஸ் நீ தோத்து போயிட்டன்னா வயசானதுக்கு அப்புறம் தான் உனக்கு அதுக்கான காரணம் என்னன்னு புரியும். வாழ்க்கை ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கும்பா, ஆனா ஏதோ மிஸ் ஆன மாதிரியே இருக்கும். அந்த வேக்குமை மட்டும் நம்மளால நிரப்ப முடியாது. சரி, இங்க சாப்பிட ஏதாவது வச்சிருக்கியா? இருக்குப்பா, இருங்க, நான் போய் அதை எடுத்துட்டு வரேன். நீங்க என் கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போதும் போதும், உங்க பெரிய பையனை கட்டி பிடிச்சது. நான் உங்க பையன் இல்லையா? My son. ஏதாவது ஹெல்ப் வேணுமா பிரதர்? இல்ல வேண்டாம். அப்பா, my son, இது ரொம்ப நல்ல ஏரியாவா இருக்குல்ல? ஆமா, நல்ல ட்ரெடிஷனலா இருக்கு. வாமா, வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கதவு தரேன். அடாடா, வாங்க வாங்க, வெல்கம்.
மெரபன் மேடம். நான் ஆச்சரியப்பட்டுட்டேன். நீங்க பார்க்க அப்படியே ரொம்ப நல்லா இருக்கீங்க. உண்மையிலேயே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க தெரியுமா? நீங்க எப்பயுமே என்ன கார்டன்ல செடி நட்டுட்டு இருக்கும் போது பாத்துருக்கீங்க, அதனாலதான். குட் ஈவினிங். வாங்க சார், வாங்க, வெல்கம். Thank you very much, என்ன sir. மன்னிச்சிருங்க, வெளியில நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க, போலாம். ரிலாக்ஸ் வாங்க வாங்க, உள்ள வாங்க. உங்க ஏரியா ரொம்ப அற்புதமாவும் அழகாவும் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சது ரொம்ப பெரிய விஷயம் சார். தம்பி வா உள்ள. நீங்க வீட்டுக்கு வந்தது எனக்கு சந்தோஷமா இருக்கு. வாங்கப்பா. எங்க வைக்கணும்? அங்க வாங்க. ஓகே, உள்ள வாங்க. சார் அத கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன். வாங்க. அங்க ஒண்ணும் இல்ல. என்னம்மா இதெல்லாம்? ரொம்ப வேகமா தான் இருக்காரு. 2 நாளுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லைனாரு, பொண்ணை கையில பிடிச்சிட்டு வந்திருக்காரு. அது அவரோட சின்ன வயசு காதல்மா. வாவ், நான் சொல்லியே ஆகணும், உங்களோட Dress ரொம்ப நல்லா இருக்கு. இதுல நீங்க பார்க்க அட்டகாசமா இருக்கீங்க. எனக்கே ஆசையா இருக்கு பாக்க. என்ன இந்த மாதிரி சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சனேமேங்க. அவ டயர்டா இருக்கறதால தூங்குறேன்னு சொன்னாமா. ஆஹா, நீங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க, உள்ள போலாம். வாங்க. தம்பி உங்க அப்பாவை நல்லா கவனிச்சுக்கோ. சனேம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டா, அதனால ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கால. எடுக்கட்டும். சீக்கிரம் சீக்கிரம் மேல போங்க. அம்மாடி, லெஃப்ட் போங்க. பக்கமா போங்க. போங்க. அட கடவுளே, பறவை வருது சொன்னல, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம பொண்ணு கூட ஸ்கூல் டைம்ல பறவை வந்தா. அப்போ என் பொண்ணு கொக்கு அது வேஷம் போட்டுட்டு இருந்தா. பார்க்கவே நல்லா இருந்தது. இருங்க, நான் போய் அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். இருங்க. ஏகப்பட்டது இருக்கு. காமெடியா இருக்கும். இவ ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தா, ஆனா Dress இவளை விட ரொம்ப பெருசா இருக்கு. அட நீங்க என்ன இந்த பக்கம் சொன்னா விடு. இவங்க எப்படி பேசிட்டு இருக்காங்க? அதுக்காக விடு, கால்ல பாத்துக்கலாம். சொல்லுவாங்க நம்மளே விருப்பத்தவங்களா. சரி வா, டைம் வருது. என்னமாச்சு அங்கே நிக்கிற? அது ஒண்ணு இல்ல. லைலா செல்லம், நான் இங்க தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஒருவேளை பெட்ரூம்ல இருந்தா இருக்கும். வா, அங்க போய் தேடலாம். வா, நாங்க போய் பார்த்து எடுத்துட்டு வரோம். நீங்க சாப்பிட்டே இருங்க. எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கும் எல்லாமே. அதுக்கப்புறமா நாம என்னம்மா ஆச்சு? இந்த பக்கமா. அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அவ வர. ஹியூமா வரா. என்ன பண்றது? ஏற்கனவே எங்க 2 பேருக்கும் ஆகாது. அவ இங்க வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணா முடிஞ்சு போச்சு கதை. இப்பதான் உன் மாமனார் கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்காரு. இந்த நேரத்துல இவ என்னத்துக்கு வராங்க? ஆமாமா, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. சனே மட்டும் இங்க இருந்திருந்தா கண்டிப்பா அவ ஏதாவது சொல்லிருப்பா. ஐடியா, உன் புருஷனை கூட்டிட்டு முதல்ல வெளியில போய் சூப்பரான ஐடியா. சீக்கிரமா கூட்டிட்டு போ. சீக்கிரமா இவரை கூட்டிட்டு போகணும். ஹென்றி டார்லிங், நீங்க எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும். சீக்கிரம் போங்க. எங்களை மன்னிச்சிடுங்க. வாங்க. ஓகே, நான் போயிட்டு வந்துடுறேன். நாங்க சீக்கிரம் வந்துட்டோம். எவ்வளவு வேகமா போறாங்க பாருங்க. போகட்டும். விடுங்க. ஏதோ அதுங்க சின்ன சிறுசுங்க ஜாலியா இருந்துட்டு போட்டோம். நாம எதுக்கு எங்க தலையிடணும்? அந்த போட்டோ எங்கமா? அது என்னது? போட்டோ தாமா. அந்த போட்டோ தானே எடுத்துட்டு வரேன் போன நீ. ஆமால, போட்டோ நான் எடுத்துட்டு வரேன். வேணாம், வாமா, நீ வந்து உட்காரு. சாப்பிட்டு போய் நம்ம அந்த போட்டோவை பொறுமையா பாத்துக்கலாம். அம்மா. அட ஹியூமா மேடம், நாங்க இப்ப டின்னருக்கு தான் கிளம்பி போயிட்டு இருக்கோம். நீங்களும் எங்க கூட வாங்கல. வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது. கண்டிப்பா நீங்க எங்க கூட வந்துதான் ஆகணும். என்ன இம்ரே? வெளிய போய் நல்ல சமையல் சாப்பிடலாம். வாங்க, நம்ம போகலாம். பக்கத்துல ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல. அப்படியே சொல்றேன். சீக்கிரம் வாங்க, போலாம்.
ஈத் வாங்க, வெல்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இந்த மாதிரி நொண்டிக்கிட்டே. நீ எப்படி இருக்க? அப்படியே தான் இருக்கேன். அப்புறம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நான் இந்த புக்கை பாக்குறேன், இந்த புக்கை என்ன பாக்குதா? அப்படியா? உன் அடுத்த புக்குக்காக நியூயார்க்ல இருக்கிற பப்ளிஷர்கிட்ட இருந்து பணமும் வாங்கியாச்சு. இப்பவே அதுக்குள்ள ஒரு 2 மாசம் ஓடி போயிருச்சு. அட்லீஸ்ட் நாம ஒரு ஷார்ட் சம்மரியாவது எழுதி வச்சிருக்கணும் இல்லையா? என்னால முடியல ஈத். என்னோட மைண்ட் ரொம்ப எம்டியா இருக்கா. ஜான் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் சரி விடுங்க. நாம நியூயார்க் போயிடலாமா? நியூயார்க்குக்கா? ஆமா, ஆக்சுவலா நம்மள அங்க இன்வைட் பண்ணிருக்காங்க. நாம அங்க ஒரு ஆர்டிஸ்ட் வீட்ல தங்க போறோம். அப்புறம் உலகத்தில் இருக்கிற எல்லா ரைட்டர்ஸுமே அந்த இடத்துக்கு வருவாங்க. அவங்க எல்லார் கூடயும் சேர்ந்து நீ செமினாருக்கு போகலாம், அங்க போய் படிச்சு காட்டலாம். அப்புறம் அங்க நம்ம தங்கறதுக்கு அருமையான இடம்லாம் இருக்கு. அவங்க நம்ம கிட்ட இருந்து கைமாறா என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, நீ ஒரு நல்ல புக்கை அவங்களுக்காக எழுதி தரணும், அவ்வளவுதான். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா. ஈத், நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்காக நீங்க நிறையவே பண்ணிருக்கீங்க. என்ன சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, என்ன நீங்க நம்பிருக்கீங்க. சனேம், இது எல்லாத்துக்குமே நீ தகுதியானவதான். நீ தான் எல்லாத்தையுமே பண்ண. தேங்க்யூ வெரி மச். 8 மாசத்துக்கு நியூயார்க்ல இருக்க முடியும். தேங்க்யூ வெரி வெரி மச். ஓகே. அப்படின்னா நீ அங்க வர ஒத்துக்கிறியா? ஒத்துக்கணும்னு எனக்கும் தான் ஆசை. ஆனா சரியா என்னால மூச்சு கூட விட முடியல. நான் இந்த இடத்தை விட்டு வர்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல. இந்த இடம் ரொம்ப அமைதியா நிம்மதியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. நீ வரமாட்டேன்னு சொல்றதுக்கு அது ஒண்ணுதான் காரணமா? வேற என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் உங்ககிட்ட இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நீ ஒரு இன்டர்நேஷனல் ரைட்டர் ஆகிறதுக்கு நான் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ அதை வேண்டாம்னு சொல்ற? ஈத், எனக்கு இன்டர்நேஷனல் ரைட்டர் ஆகும்னா சுத்தமா ஆசையே இல்ல. நான் ஒரு நல்ல ரைட்டர் ஆனா போதும், எனக்கு வேற எந்த ஆசையும் இல்ல. சரி, நான் உன்னை வற்புறுத்தல, விடு. டீ குடிக்கிறீங்களா? ஓகே, கண்டிப்பா. ஓகே, குடிக்கலாம். மேபி டீ போடும்போது எனக்கு ஏதாவது ஐடியாஸ் வரலாம்ல. அப்பா, மை சன், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னாச்சுப்பா? என்னாச்சு? அப்பா, நான் என்னால இங்க இருக்க முடியாதுப்பா. நான் இங்க இருந்து போகணும். ஏன், என்னாச்சு? ப்ளீஸ்பா, அதை மட்டும் தயவு செஞ்சு என்கிட்ட கேட்காதீங்க. உங்களுக்கு தான் இப்போ உடம்பு சரியாயிடுச்சுலப்பா. ஜான், அப்பா, நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா. உங்க வேலை போனதுக்கும் உங்க கம்பெனி கையை விட்டு போனதுக்கும் நான் தான்ப்பா காரணம். அது எல்லாத்தையும் ஈடுகட்ட நான் கண்டிப்பா ஏதாவது செஞ்சே தீருவேன்ப்பா. ஆனா நான் இப்ப போயே ஆகணும், என்ன விட்டுருங்கப்பா. மை சன், நீ இது வரைக்கும் என்னை எப்பவும் டிசப்பாயிண்ட் பண்ணதே கிடையாதுப்பா. ஜான், இங்க பாரு, நீ இது வரைக்கும் எடுத்த எல்லா முடிவையும் நான் சப்போர்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இதுவும் சப்போர்ட் பண்ணுவேன். I love you very much, my son. சரிப்பா, அங்க மீராபன் ஆண்டி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. நமக்கு தான் குட் பை சொல்ல பிடிக்காதுல்ல.
சனே, இந்த இடம் அமைதியா அற்புதமா இருக்கு. நான் இதை எடுத்துக்கிடட்டுமா? நீ எதுவும் பேச மாட்டியா? என்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. நான் கிளம்புறேன் சனே. ஆட்சேபணம் இல்லைன்னா நான் என் அப்பாவை பார்க்கட்டுமா? இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க எதிர்பார்க்கிற சனம் இங்க இல்ல. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நான் எங்க அப்பாவை என்னை கூட்டிட்டு போயிடுறேன். எதுக்காக வந்தீங்க? மறுபடியும் போங்க. அவர் போயிடுவாரா? உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னேன். சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா நம்ம ரெண்டு பேருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணா. என்னோட மொத்த உலகமே அவரை சுத்தி மட்டும்தான் இருந்தது. என்னை சுத்தி இருட்டு படரும் போதெல்லாம், என்னை சுத்தி நிழலா இருக்கும் போதெல்லாம் நீங்க எனக்கு ஒரு நட்சத்திரமா இருந்தீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க என்னோட ஆன்மாவாவும் என் உடம்புல ஓடக்கூடிய ரத்தமாவும் இருந்தீங்க. என்னோட இதய துடிப்பே அவர்தான். என்னோட கடைசி நம்பிக்கையே அவர்தான். இதை விட நான் வேற என்ன சொல்றதா? என்ன நான் சொல்ல வேண்டிய வார்த்தைகளே அவர்தான். அவரோட பேர் தான் என்னோட வார்த்தைகள்.
இப்ப நீ அதை தரியா? என்ன ஆச்சு? சொல்றேன் இரு, இத புடி. இந்தா. சரி, நீ அத படி, நான் கேக்குறேன். ஏன் இந்த புக்க நீயே படிக்கலாமே, ஏன் படிக்க மாட்டேங்கிற? எனக்கு இத படிச்சாலாம் பிடிக்காது. இத எழுதுனவங்களே படிச்சாதான் நல்லா இருக்கும். அந்த மாதிரி படிக்கிறது தான் என்னோட ஸ்டைல். அது மட்டும் இல்லாம நீ படிக்கிறது ரொம்ப அழகா இருக்கும். மாட்டேன்னு சொல்லிடாத, படி. உனக்கு கூட கண்டிப்பா ஒரு தெரப்பி தேவைதான். நம்பிக்கையின் பாதைகள். பறவைகள்லாம் அந்த நம்பிக்கையோட பாதைகள்ல ஒவ்வொன்னா போச்சுங்க. அதுல போகும்போதே தன்னோட நம்பிக்கையே இழந்துருச்சுங்க. அவங்க பார்த்ததை தவிர வேற எதையும் நம்புறதுக்கு அவங்க தயாரா இல்ல. எதுவும் புரியாம, எதுவும் தெரியாம நம்மளுக்குள்ள இருக்க நம்மளோட எமோஷன்ஸ் நம்மளுக்கு தெரியாம நம்மள உருவாக்குச்சு. அப்பயும் அதை பார்க்காம நம்ப மாட்டேன்னு அடம் பிடிச்சதுங்க. நம்ம கட்டுக்கதைகள்ல நம்ப மாட்டோம், ஆனா சில சமயங்கள்ல அது உண்மையாயிடும். வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாத நேரத்துல, அதுவும் ரொம்ப மோசமான நேரத்துல ஒரு நம்பிக்கையான வார்த்தை, ஒரு நல்ல வரி, ஒரு நல்ல எண்ணம் இருந்தாலே போதும், கெட்டதை நம்ம ஒரே அடியா ஒழிச்சு கட்டிடலாம். நம்ம அம்மா அந்த பறவைகளால அந்த இடத்துல இருந்து கிளம்பி போக முடியாத, அதனால அதுங்க வேற வழி இல்லாம அங்கேயே மாட்டிக்கிச்சுங்க. திரும்ப பழைய மாதிரி மாறுறதுக்கு பயப்பட்டுச்சுங்க. அதுங்க திரும்பவும் அதுங்களோட ஃபீலிங்ஸோட நம்பிக்கை வர வரைக்கும் வேற வழியே இல்லாம அங்கேயே அதுங்க சுத்திட்டு இருந்துச்சுங்க. போறேன்னு சொன்னீங்க, நான் போகல. மறுபடியும் போயிடுவீங்களா? நான் போகணுமா? நீங்க தானே சொன்னீங்க. நீ என்ன போக சொன்னா நாம இப்படியே பேசிட்டு இருந்தோம்னா இது போய்கிட்டே இருக்கும்ல. என்னால போக முடியல. போட் ரிப்பேர் ஆயிடுச்சு. போக முடியல. ஓகே,